Hi friends. So இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி ஒரு அரே கன்காட்டினேஷன் பண்றது அப்படினு பார்க்க போறோம். சரியா? So இது வந்து லீட் கோட்ல இருக்கறதுல ஈஸியான ஒரு இது அப்படின்றது தான். ஓகே. So இப்போ நீங்க லீட் கோடோட இது பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் அது இன்ன ஈஸி. So இத பார்த்துட்டு நம்ம அதுக்கு போலாம். ஓகே. क्वेश्चंस தான் பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த क्वेश्चंस எல்லாமே நான் இன்னைக்கு காலையில சால்வ் பண்ணிட்டேன். இதல வந்து அவ்வளவு டஃபா எதுவுமே இல்ல. ஆனா क्वेश्चंस ஒவ்வொண்ணு பார்க்கிறதுக்கு பெருசா இருக்கும். சரியா? So first நம்ம வந்து அரே கன்காட்டினேஷன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா given an integer array nums of length n, you want to create an array ans of length 2n where ans of I equal to nums of I and ans of I plus n equal to nums of I for I less than or equal to 0 for 0 less than or equal to I less than n. Okay. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்த உடனே நமக்கு வந்து ஏதோ பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தோணும். ரைட்? ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இந்த கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து என்னுடைய நோட்டில் போட்டிருக்கேன். ஓகே, இதுதான் என்னுடைய ஒயிட் போர்டு. ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து என்னோடய ஒயிட் போர்டில் போட்டிருக்கேன். நம்ம கொடுத்துருக்க அந்த கொஸ்டினை அப்படியே டீகோட் பண்ணலாம். சரியா? ஒரு இன்டீஜர் அரே நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் அரே கொடுக்குறாங்க. சாரி. ஓகே. ஸோ இன்டிஜரில் நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுக்குறாங்க. சரியா? ஸோ நம்ஸ் அப்படின்ற அரே கொடுக்குறாங்க. இந்த அரேயோடைய லென்த் வந்து லென்த் ஆஃப் நம்ஸ் வந்து n அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன். ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. கிவன் அன் இன்டிஜர் அரே nums of length n. சரியா? நாம அடுத்து என்ன பண்ணணும் அப்படினா you want to create an array of length 2n. so ans அப்படினு சொல்லிட்டு ஒரு array create பண்ணனும். இந்த ans உடைய length வந்து length of answer வந்து 2n. சரியா? where ans of I equal to num of I. okay. ஸோ ans of 0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து num of 0வா இருக்கணும். சரியா? அதே மாதிரி ans of 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து num of 1ஆ இருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸோ எத்தனை இது கொடுத்தாலும் அத்தனை இது இருக்கணும். ஓகே. அண்ட் ans of I plus n. ஸோ தட் இப்போ n வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கோன்னு வைங்களேன். சரியா? ஸோ இப்போ ans of 10 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது num of 10 அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே. இது வரைக்கும் உள்ள கண்டிஷன் இதுதான். அடுத்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ans of I plus n is equal to nums of I. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா ans of 10 வரைக்கும் முடிஞ்சது ans of 0 plus 10. ஓகே. ஸோ இங்கே என்னோட 10 அப்படின்னா இங்கே என்ன வரும்? I ரேஞ்ச் ஆஃப் கொடுக்குமா ans of 9 வரைக்கும் வரும். கரெக்டா? ரேஞ்ச் ஆஃப் 9. ஓகே. 0 plus 10 equal to ஓகே nums of I, அதாவது nums of 0 அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறா. இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நீ பாருங்க, nums அப்படின்றது 1 2 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்டட் என்ன? 1 2 1 1 2 1. ஸோ ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. 0 1 2 அப்படிங்கிறது இதோட இண்டெக்ஸ். இதோட லெங்த் என்ன? 3. சரியா? அடுத்தது I plus n. ஓகே. 0 1 2 தேர்ட் இண்டெக்ஸ் வரும்போது அது மறுபடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு வரணும். ஓகே. இங்கே அதே தான் 1 3 2 1. சரியா? nums of 0 அப்படின்றது 1. ஸோ இந்த நாலுமே கரெக்டாக வந்திருக்கும் up until here. ஓகே. num of 4 இந்த n முடிச்சதுக்கு அப்புறமா n plus I equal to n of 0 வரணும். ஃபர்ஸ்ட் மறுபடி இங்கே வரணும். ஓகே. இது வந்து 1 2 3 4 அப்படிங்கிறது வந்து பேசிக்காக என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய அரே எனக்கு 2 தடவை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பேசிக்காக இதுதான்.
சரியா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. நாம் இதை ஒவ்வொரு மெத்தடாக நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். இதான் வந்து நம்ம கொஸ்டினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கக்கூடியது. சரியா? கொஸ்டின் பார்க்க தான் இவ்வளோ பெருசாக ஆகும். ஓகே, ஸோ நம்ம ரெகுலராக வந்து போடுற மாதிரியே ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்து எடுத்துக்கோமே, ஆன்ஸ் ஆஃப் ஐ நம் ஆஃப் ஐ. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே அரே 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாமா, 2 ஃபார் லூப் போடலாமா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2, இதுக்குள்ள ஃபார் ஜே ப்ராக்கெட் வராதுல்ல. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் ஜே இன் range of length of என்ன வரும், nums. ஓகே, ஸோ ஐ ஜே இந்த ரெண்டுமே வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுவோம். இதில் வந்து ஓபி டாட் அப்பெண்ட், ஓபி டாட் அப்பெண்டில் வந்து என்ன வரும், nums of j. ஓகே, ஃபைனலாக வந்து ஓபியை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, இந்த மெத்தடை நம்ம வந்து நம்மளுடைய கோடில் கொடுத்து பார்க்கலாம். சரியா? இப்போது இங்கே வரேன், நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய கோடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல nums அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அரே இருக்குது. ஸோ இந்த nums அப்படிங்கிற அரேக்குள்ள நம்ம வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2. ஓகே, மறுபடியும் ஃபார் ஐ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப், இல்லைன்னா இப்படி கொடுக்கலாம், ஃபார் ஜே இன் nums. ஓகே, எதுக்கு இந்த ஃபார் லூப்பில் எரர் காட்டுது? ஓபி ஓபி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். சரி, ஓகே, ஓபி அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, சரியா? இந்த ஸ்பேஸ் தான் வந்து மிஸ்டேக். ஸோ ஃபார் ஐ மறுபடி ஜே நம்ஸ் கொடுத்துருக்கோம். ஓபி டாட் அப்பெண்ட், OP dot append of j. சரியா? கடைசியில் வந்து ரிட்டர்ன் ஓபி, ரிட்டர்னுக்கு வந்து ஓபி அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போது இதை வந்து செக் அவுட் ஜூம் அவுட் பண்ணுறேன். போய் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கோட் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ்பெக்டட் இன்டென்டேஷன் பிளாக் ஆஃப்டர். சரி, ஓகே வச்சுக்கோ, சேவ். ஓகே, சேவ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம ஐடி கிடையாது, வெப் பேஸ்ட் ஐடி அப்படின்றதால நம்ம சேவ் பண்ண உடனே ப்ரௌசர் அப்படியே சேவ் ஆகுது. லிஸ்ட் அட்ரிபியூட், ஓகே, அப் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, சப்மிட். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க இதை பார்த்தீங்கன்னா 92 மில்லி செகண்ட்ஸ். அதாவது நம்ம கோடு வந்து 89.16 டைம்ஸ் வந்து மற்ற கோட்ஸோட ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, ஓகே, இதையே நம்ம வந்து இன்னொரு மெத்தடாக எப்படி அச்சீவ் பண்ணுறது? ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு n டைம்ஸ் 2 இது லூப் ரன் ஆகுது. ஸோ n², இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரியா? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல ஒரு n இருக்குது, இந்த இடத்துல ஒரு n இருக்குது. ஸோ நேற்றே நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இல்லை, இது n ஸ்கொயர்டு வராது, இந்த இடத்துல 2 தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 2n வரும். ஓகே, இங்கே என்ன வேல்யூ இருந்தாலும் இங்கே 2 டைம்ஸ் தானே ரன் ஆகுது. ஸோ இதையே நம்ம வந்து இன்னொரு டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மியாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு லிஸ்ட்டை அப்படியே எடுத்து கன்கார்டினேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அப்படியே எடுத்து ரிட்டர்ன் nums plus nums. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட்டு இவங்க கொடுத்துக்கக்கூடிய அதே லிஸ்ட்டை எடுத்து மறுபடியும் அந்த லிஸ்ட்டு கூடயே நான் சம் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இவங்க கேட்டிருக்குது, ரைட்? கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சாரி, இது இப்படியே இருக்கட்டும். கொஸ்டின் பாருங்க, given an integer array length of n, you want to create an array of length 2n. Okay, answer of I equal to nums of I and answer of I plus n equal to nums of I அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, இங்கே அதெல்லாம் விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இவங்க எப்படி இன்புட் எடுத்துக்காங்க பாருங்க, 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் வந்து 1 to 1 plus 1 to 1. ஓகே, நமக்கு நார்மலாக பைத்தானில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அரே வந்து ரெண்டு அரே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து சம் பண்ணலாம். ஸோ பைத்தான் சம் டு அரே. ஓகே, இதெல்லாம் வேண்டாம், W3 ஸ்கூல்ஸே எனக்கு கொடு. W3 ஸ்கூல்ஸ் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, சம்மை விட பைத்தான் லிஸ்ட்டில், ஓகே, ஆட் ஐட்டம்ஸ் டு த லிஸ்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஓகே, இதில் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஜாயின் லிஸ்ட் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. இதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், கன்கார்டினேஷன் ஆஃப் அரேல. ஓகே, இந்த கோடு இப்போ என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். சரியா? இந்த கோடை இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், இது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகுது 237 மில்லி செகண்ட். ஸோ இவ்வளோ நேரம் ஆகக்கூடாது, இதில் வந்து லூப்பே இல்லையே. ஸோ நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுவோம். 162 மில்லி செகண்ட்ஸ். இது எதை கணக்கு வச்சு இந்த இது எக்ஸிக்யூட் பண்ணுன்னு தெரில, நாம் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஓகே, ஸோ இதோடைய எக்ஸிக்யூஷன் டைம் பாருங்கள், உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, 252 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குது. இன்னொரு தடவை வேணால் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 273 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குது. பை ஃபார் நம்மளுடைய பெஸ்ட் கோட் வந்து இதுதான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோடு வந்து நம்பர்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் கிடையாது, இதை விட பெஸ்ட் வந்து இந்த 92 மில்லி செகண்ட்ஸ். இதுதான் இப்போதைக்கு பை ஃபார் நமக்குள்ள பெஸ்ட்டு கோட். ஓகே, என் ஸ்கொயர்டில், ஆனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி என் ஸ்கொயர்டு. இங்கே வந்து எப்படி நமக்கு வந்து டைம் அரைவ் ஆகுதுன்னு தெரில. இதே நம்ம இன்னும் பண்ணணும் அப்படின்னா அரேயை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 ஸ்டார் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அரே மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ அரேயில் பாருங்கள், loop through same array multiplication, the extends, okay, python list multiply by 2, python list multiply by 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன். ஓகே, இதில் போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்பர்ஸ் மல்டிப்ளைடு, இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து என்பி அரேயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்பி அரேலாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து இன்ட்டு 2ன்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து இதே அவுட்புட் வரும். ஸோ இங்கே நான் வந்து இன்ட்டு 2 அப்படின்னு கொடுக்குறேன். இதை நம்ம இப்போ சப்மிட் பண்ணலாம். இது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ 227 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்ததுக்கு. சரியா? ஏன் இந்த மாதிரி பண்ணுது? ஓகே,
ஸோ ரன் டைம் வந்து 250 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய 3 சொல்யூஷன். சரியா? இந்த 3 சொல்யூஷனில் பை ஃபார் இந்த சொல்யூஷன் தான் வந்து அது கரெக்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இதை இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்ப்போமா இந்த சொல்யூஷனை? ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வருது, அதாவது டைம் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை மறுபடியும் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, மறுபடியும் இன்டென்டேஷன் எரரா? ஓகே, இதை இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும்ல. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது 92 மில்லி செகண்ட்ஸ் வந்தது. ஸோ இப்போ 205 செகண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, பட் நம்மளுடைய ஆன்சர் அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் 91 டெஸ்ட் கேசஸை நம்மளோட கோடு வந்து பாஸ் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா 91 டெஸ்ட் கேசஸ் வந்து நம்மளுடைய கோட் பாஸ் ஆகி த்ரூ ஆகிருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு அரேவை நீங்கள் வந்து கன்காடினேட் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் பார்த்தா உண்மையிலே ரொம்ப பெருசாக தான் தெரியும். ஓகே, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டீஜர் அரே வேணும், அதோட லென்த் ஆஃப் n, கிரியேட் அன் அரே. ஸோ எப்போவுமே நீங்கள் கொஸ்டினை வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்மளோட கொஸ்டினை ஹேண்ட் ரிட்டனாக அந்த மாதிரி பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். நீ இதுதானே கொடுத்துருக்க, உனக்கு இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க நீங்கள் கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பரில் எழுதுங்க அப்படின்றது. சரியா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரேக் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து ஃபுல்லாக பிரேக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி பார்த்தவொடனே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருக்காங்க, நம் ஆஃப் லெங்த் என்ன. ஓகே, இந்த யூ வாண்ட் கிரியேட் இதெல்லாம் தேவையில்லை. சரியா? அடுத்து என்ன கேட்டுருக்காங்க, அரே ஒரு ஆன்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் எதுக்கு? இன்டிஜர் அரே. அடுத்து லெங்த் ஆஃப் 2n. சரியா? அதில் வந்து 0லேருந்து n வரைக்கும் உள்ள இண்டெக்ஸுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி தேவையான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம்பிளில் போய் பாருங்கள். எக்ஸாம்பிளில் எப்படி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இன்புட்டுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படிங்கிறத. சரியா? ஸோ இதெல்லாம் பெருசாக அல்காரிதம்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நம்மளுடைய பைத்தான் பேசிக்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கொஸ்டின் வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.